புதுசாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1500க்கு மேலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. நான் எதில் தான் சார் இன்வெஸ்ட் பண்ணுறது? எதில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது வந்து ஒருத்தருடைய ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு தகுந்த மாதிரி. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டொமக் தான் தேவை, பிரெயின் தேவை கிடையாது. அப்படின்னா என்னென்னா, ரொம்ப நீங்கள் மூளையை யூஸ் பண்ண வேணாம். உங்களால் இழப்பை எவ்வளோ தாங்க முடியுங்கிறது தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு சொல்லுங்கள். கொரோனா டைம் எடுத்துங்களேன். 2020 ஒரு ப்ராப்ளம் வந்தது. யாராவது ஒரு வருஷம் டிலே பண்ணி 2021 எடுத்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரவீன் சென். புதுசாக இன்வெஸ்ட் பண்ண வரவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதை பற்றி கிளியர் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி விஜய் மிஸ்டர் விஜயகுமார் சார்கிட்ட பேச வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் பிரவீன். சார், டைரெக்டாகவே சிம்பிளான கொஸ்டின் தான். புதுசாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1500க்கு மேலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. நான் எதில் தான் சார் இன்வெஸ்ட் பண்ணுறது? ஸோ எல்லார் சைஸ் சட்டையும் எல்லாருக்கும் சூட் ஆகாது. முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வெல்த் கிரியேஷன். இந்த வெல்த் கிரியேஷன் பண்ணணும்னா நம்ம என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறோம். நம்ம எவ்வளோ முதல் எடுத்துகிட்டு வரோம், எவ்வளோ நீண்ட காலத்துக்கு எடுத்துகிட்டு வரோம், அப்புறம் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அந்த ஸ்கீம் கொடுக்குது, இதை வச்சுட்டு தான் வெல்த் கிரியேஷன் நடக்கும். கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், எதில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது வந்து ஒருத்தருடைய ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு தகுந்த மாதிரி. ஒருத்தர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பார். சப்போஸ் ஒருத்தர் 25 வயசு 30 வயசு ஆகுது, இப்போ தான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் நிறைய ரிஸ்க் எடுக்கலாம். 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம். ஒருத்தர் 40 வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு 55 வயசுலேயே ரிட்டையர் ஆகணும்னு சொன்னால் அவர் கொஞ்சம் ஒரு மாடரேட் ரிஸ்கில் தான் போகணும். ஒருத்தர் ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகிட்டாரு, ஆல்மோஸ்ட் இல்லை இருக்கிற பணத்தை நான் காக்கணும், ஆனால் அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் வரணும். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப நாள் வாழுதுங்கிறது வரும், ரொம்ப நாள் பணம் இல்லாமல் வாழுதுங்கிறது ஒரு பெரிய சாபம். ஸோ அதனால் அவருக்கு வந்து அவருடைய ப்ரொஃபைல் டிஃப்ரெண்ட். ஸோ என்ன பண்ணணும்னா, நம்ம ரிஸ்க் அப்பிடைட் என்ன, நமக்கு என்ன தேவை. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு சொன்னால், இந்த ஸ்கீமில் போடலாமா அந்த ஸ்கீமில் போடலாமான்னு கேட்பாங்க. இட் இஸ் ஆக்சுவலி அ ஃபேலசி டு பிலீவ் வெல்த் கேன் பி பில்ட் வித் ரிட்டர்ன்ஸ். கிடையவே கிடையாது. ஒரு பணத்தை பெருக்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்கள் முதல் நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணணும். அதுலேருந்து தான் பணத்தை பெருக்க முடியும். ஸோ ஒருத்தர் எதில் முதலீடு பண்ணணுங்கிறத ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டு, அவருக்கு சைஸ் சட்டை என்ன ஃபிட் ஆகும், எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு 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 மாடல் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்ணால் பெட்டர். ஏன்னா வாட் வி நீட், பிகாஸ் ஒருத்தருடைய தனி ப்ரிஃபரன்ஸுங்கிறது வேறு. வாட் வி நீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வாட் இஸ் அவைலபிள். 1500 ஸ்கீம் நீங்கள் சொன்னீங்களே, அதுக்கு மேலேயே இருக்குது. ஆமாம், அவ்வளோ ஸ்கீம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு என்ன தேவை அந்த 3000 ஸ்கீமில் 1500 ஸ்கீம்லங்கிறத ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னபடியே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் போகல, நாம்ளே வந்து ஏதோ ஒரு ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படிங்கும்போது எப்பயுமே இண்டெக்ஸ் ஃபண்டு தான் நம்ம வந்து பேசுவோம். ஏன்னா அதில் வந்து பெரிய ரிஸ்க்கும் கிடையாது. பெரிய ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட்னாலே ரிஸ்க் இருக்குது. பட் ஆனால் மற்ற ஸ்கீம்லாம் நமக்கு தெரியாது, எதை பற்றியும் தெரியாது, நம்ம புதுசாக வரோம். ஸோ இண்டெக்ஸில் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சரி இன்னொரு ஃபண்டை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஸோ இதில் 2 கொஸ்டின் வருது. ஒன்று, நான் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே நான் வந்து முதலீடு பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாச்சும் ஃபண்டுக்குள்ளார போகலாமா? ஏன்னா நான் புது இன்வெஸ்டர், இண்டெக்ஸில் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் புது ஃபண்டுக்குள்ளே எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா, இல்லை இண்டெக்ஸ்லேயே கன்டினியூ பண்ணலாமா? ஸோ டாப் 50 கம்பெனிஸில் வாங்குறது வந்து நிஃப்டி 50. அதுதான் வந்து ஒரு லார்ஜ் இண்டெக்ஸ். ஓகே. அதை தவிர அந்த நிஃப்டி 50 தவிர மிட் கேப் இண்டெக்ஸ் இருக்குது, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இருக்குது, வேல்யூ 20 இருக்குது, மிட் அண்ட் ஸ்மால் கேப் தகுந்த மாதிரி இண்டெக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150-200 இருக்குது. யூஸ்வலாக தடவை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிஃப்டி 50ல் வாங்கினாலே போதும். பட் ஒரு புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, நாங்கள் என்ன யூஸ்வலாக கஸ்டமர்ஸுக்கு சொல்கிறது, ஒருத்தர் 10,000 முதலீடு பண்ணணும், ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிறைய இண்டெக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்தியாவில் இண்டெக்ஸை பீட் பண்ணி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் நல்லா பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இண்டெக்ஸ் வந்து ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு சொன்னால், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஒரு 14-15%, விச் மீன்ஸ் 3% ஹையர் தேன் த இண்டெக்ஸ். மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட், நிப்பான், பழைய ரிலையன்ஸ், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25-30 வருஷத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், ஒருத்தர் 10,000 முதலீடு பண்ணணும்னு சொன்னால் அவர் 4ஆக பிரிச்சுக்கலாம்.
இந்த 4ஆ பிரிச்சுக்கிட்டாருன்னு சொன்னால் அவர் எல்லாத்துலேயும் ஆகிடுவார். என்ன 4ஆ பிரிச்சுக்கலாம்? ஒன்று நிஃப்டி 50ல் போட்டுருங்க, ஏன்னா டாப் 50 லார்ஜ் கம்பெனிஸில் இருக்கும். அடுத்த ஒரு 2500, இந்த 10,000 2,500 நிஃப்டி 50ல் போட்டுறது. அடுத்த ஒரு 2,500 ஃப்ளெக்ஸி கேப்னு ஒரு கேட்டகரி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். இந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் என்ன ஆகும்னு சொன்னால் உங்களுக்கு மோஸ்ட்லி லார்ஜ் கேப் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் மிட் கேப் இருக்கும், கொஞ்சம் ஸ்மால் கேப் இருக்கும். இதில் முதலீடு பண்ணலாம். அதில் ஒரு 2,500 போட்டுருக்கு. இன்னொரு 2,500 என்ன பண்ணால் மல்டி கேப். மல்டி கேப்னு சொன்னால் 1/3 லார்ஜ் கேப், 1/3 மிட் கேப், 1/3 ஸ்மால் கேப் இருக்கும் உங்களுக்கு. அதில் ஒரு 2,500 போட்டுடலாம். இன்னொரு 2,500 என்ன பண்ணலாம், மல்டி அசட்டில் வாங்கிடுங்க. இந்த மல்டி அசட்டில் என்ன இருக்கும்னா கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும், ரீட் இருக்கும், இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிங், நீங்கள் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அந்த ஃபண்டு அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லா கமாடிட்டிஸும் இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில்வரை தவிர ஜிங்க்கு, குரூடு எல்லாமே அதில் இருக்கும். ஸோ உங்கள் 10,000 முதலீடு என்ன இருக்கும்னா ஈக்விட்டிலையும் இருக்கும், பாண்ட்லேயும் இருக்கும், நேஷனல் ஈக்விட்டிலையும் இருக்கும், கோல்டுலேயும் இருக்கும். ஸோ எல்லா வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா பிரித்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஸோ அந்த நீங்கள் என்ன பண்ணணும்னா 4ஆக பிரித்து எல்லாத்துலேயும் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டு எதையும் பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கீம் வாங்குறதுனாலையோ ஒரு இண்டெக்ஸ் வாங்குறதுனாலையோ நீங்கள் பணக்காரன் ஆகிட மாட்டீங்க. நீங்கள் எந்த அமௌண்ட்டையும் நீங்கள் காலம் கொடுக்கலன்னா, ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையே காலத்தால் ஆனது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸுடைய வாழ்க்கையும் காலத்தால் ஆனது. உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம சின்ன வயசில் வந்து PNR/100ன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். PNR/100னா என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 1+R⁴n. உங்கள் டைம் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் இருக்குது. ஸோ 2க்கு மேலே 2 போட்டிங்கன்னா 4, 8, 16, 32 அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ காலம் கொடுக்க 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 என்ன ஆகும்னா மணி மல்டிப்ளை ஆகும். அதுதான் எயின்ஸ்டீன் சொல்கிறாரு, காம்பவுண்டிங் இஸ் தி 8th wonder ஆஃப் த வேர்ல்டுங்கிறார். ஆமாம் சார். சார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்வெஸ்டர்ஸ் புதுசாக பண்ணுறவங்க ஒரு பெரிய மிஸ்டேக்காக நம்ம பார்க்குறது என்னென்னா, டக்குன்னு இப்போ மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே, லைட்டாக ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ் வருது அப்படிங்கும்போது உடனடியாக புது இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டக்குன்னு அதை சேல் பண்ணிடுவாங்க. யூனிட்ஸை டக்குன்னு சேல் பண்ணிட்டு வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்றது அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்குது. ஏன்னா எமோஷனலாக ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. இந்த டைமில் அவங்க என்ன பண்ணணும் ஆக்சுவலாக? இந்த சமயத்தில் முதல்ல பேனிக் ஆகாமல் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டொமக் தான் தேவை, பிரெயின் தேவை கிடையாது. அப்படி தான் என்னென்னா ரொம்ப நீங்கள் மூளையை யூஸ் பண்ண வேணாம். உங்களால் இழப்பை எவ்வளோ தாங்க முடியுங்கிறத தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டை சொன்னால் ரிஸ்க் அப்பிடைட். ரிஸ்க் அப்பிடைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனை காலத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அறிவை தலைவனாகவும் மனதை வேலைக்காரனாக வச்சுக்கணும். 10 வருஷம் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு 10 மாதத்துல எடுத்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். எமோஷ்னலாக இல்லாமல் தேவைக்கு தகுந்த மாதிரி 10 வருஷம் பணமாக நீங்கள் ஈக்விட்டியில் முதலீடு பண்ணணும். 1 வருஷம் பணமாக ஈக்விட்டி பக்கமே போகக்கூடாது நம்ம. ஸோ இந்த தெளிவு முதல்ல வச்சுக்கணும். ரெண்டாவது, ரிட்டர்ன்ஸ் கம்மியாயிடுச்சு, மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னு எடுக்கிறவங்க அவங்களுக்கு தான் லாஸு. ஏன்னா எவ்ரி 10 வருஷத்தில் நிஃப்டி சென்செக்ஸ் ஆகிருக்கு. ஸோ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு படம் மினிமம் 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்படி தான் என்னென்னா நீங்கள் 10 லட்சம் நீங்கள் போட்டிருக்கீங்க, 10 வருஷம் கழிச்சு அது 30 லட்சம் ஆயிருக்கு. இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஒரு 15 லட்சம் ஆயிருக்கு. ஒரு 7% இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா. ஸோ யாரெல்லாம் நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணலையோ அவங்களுக்கு தான் நஷ்டம். ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த மாதிரி மார்க்கெட் டவுன் ஆகும்போது புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணணும்னா பணத்தை எடுக்கக்கூடாது. புத்திசாலி என்ன பண்ணுவோம், இப்போ போத்தீஸ்க்கு போகிறோம், ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு போகிறோம், 20% 30% டிஸ்கவுண்ட்னா நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு சட்டை ஜாஸ்தி வாங்குறோம்ல, இன்னொரு பேண்ட்டை ஜாஸ்தியாக வாங்குறோம்ல. அந்த மாதிரி 1000 ரூபா பொருள் வந்து ஒரு 20%னா ஒரு 800 ரூபாய்க்கு நம்ம வாங்கிடலாம். அந்த இது இதுலையுமே ஒர்க் ஆகும்னு சொல்கிறீங்களா? எக்ஸாக்ட்லி. நீங்கள் கம்மியான விலைக்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கம்மியான, ஏன்னா நிறைய பேர் பண்ண தப்பு என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்றமான மார்க்கெட்டை தான் பார்த்துருக்காங்க லாஸ்ட் 4 இயர்ஸ். மார்க்கெட்டு மேலேயும் போகும், இறங்கும் போது நீங்கள் வாங்கும்போது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏறும்போது வாங்குறவங்களுக்கு ஒரு 12% வருதுன்னா, இறங்கும் போது வாங்குறவங்களுக்கு ஆனால் லாங் பீரியட் ஆஃப் டைம் அது திருப்பி மேலே போகும்போது 14, 12, 14.5% ரிட்டர்ன்ஸ் வரும். ஒரு 2-2.5% ஜாஸ்தி வரும். ஸோ ஒரு புத்திசாலி என்ன பண்ணணும்னா இறங்க இறங்க ஒரு நீண்ட காலத்துக்கு ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறது தான் நல்லது. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க மார்க்கெட் டவுன் ஆனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். ஒருவேளை பண்ண முடியல, என்கிட்ட பணம் இல்லை, ஒருவேளை எனக்கு ப்ராப்ளம் இருக்கிறத கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே.
எனக்கு வேலை சரியில்லை, எனக்கு வந்து அதனால எஸ்ஐபி கூட கண்டினியூ பண்ணலங்கிறவங்க அட்லீஸ்ட் பணத்தை வித்ட்ரா பண்ணாதீங்க. என்ன சொல்கிறோன்னா ஆக்சுவலாக புல் மார்க்கெட் இஸ் லாங்கர் தன் த பேர் மார்க்கெட். அப்படின்னா என்னன்னா, புல் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நீண்ட காலம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2008 ஒரு ப்ராப்ளம் வந்தது. 2008 ஒரு ப்ராப்ளம் வரும்போது யாரெல்லாம் ஒரு 2 வருஷம் பணத்தை வச்சுருந்தாங்களோ போட்ட பணத்தை எடுத்துட்டாங்க. அதோட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்தது ஆக்சுவலாக. 2000 விச் இஸ் டெக் கிரைசிஸ் வந்தது, Y2K கிரைசிஸ். 2000 ஒருத்தவங்க முதலீடு பண்ணாங்க, மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 2004 அவங்க ஆல்மோஸ்ட் போட்ட பணம் வந்துருச்சு. நான் சொல்கிறது எல்லாமே இண்டெக்ஸு இல்லைன்னா ஃப்ளெக்ஸி கேப், இந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒரு செக்டரல் ஃபண்டை சொல்ல. கொரோனா டைம் எடுத்துங்களேன். 2020 ஒரு ப்ராப்ளம் வந்தது. யாராவது ஒரு வருஷம் டிலே பண்ணி 2021 எடுத்திருந்தாங்கன்னா தே ஹவ் நாட் லாஸ்ட் மணி. ஸோ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, எப்பயாவது இது மாதிரி ஒரு பெரிய கிரைசிஸ், ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும்போது எப்படியாவது ஒரு 2 வருஷத்தை தள்ளி போட முடியுமா? அந்த சமயத்தில் பேனிக் ஆகாமல் ஒரு 2 வருஷத்தை தள்ளி போட முடியுமா? அது பண்ணாங்கன்னா அவங்க இழப்பு கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, 7 வருஷம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வச்சிருக்கிற பட்சத்தில், நான் சொல்கிறது பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு, அது மோர் ஆர் லெஸ் இட் வில் ஹோல்ட் குட். ஒரு 7 வருஷம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வச்சிருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இழப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். 10 வருஷத்தில் ஆவரேஜாக உங்களுக்கு 10% மேலே ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி வேண்டாம்னு சொன்னால் நிறைய கேட்டகரி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முதலீடு பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக இந்த பட்ஜெட் டைமில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த இவி செக்டார்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த செக்டார் வைஸ் டெக்னாலஜி ஃபண்டு, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டிஃபென்ஸு, ஏஐ, இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் செக்டார் வைஸாக வந்து க்ரோ ஆகுதுன்னு ஒரு ட்ரெண்ட் ஒன்று கிரியேட் ஆகும்ல சார். இந்த ட்ரெண்ட் வந்து நிறைய யார் அஃபெக்ட் பண்ணுதுன்னா, புதுசாக வர இன்வெஸ்டர்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணுது. அது அஃபெக்ட் பண்ணது வந்து நல்லதா கெட்டதான்றதும் ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா செக்டார் வைஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து புது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கரெக்டாக நல்லதா, அது எப்படி பண்ணுறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து புது இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறையா இருக்குது. இது பற்றி நீங்கள் சொல்லணும்னா எப்படிங்க சார் ஒரு அட்வைஸாக சொல்லுவீங்க? ஸோ ஒருத்தர் 20 வருஷம் இன்வெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க யாருமே செக்ட்ரல் ஃபண்டு, திமேட்டிக் ஃபண்டு போகக்கூடாது. டெக்னாலஜியில் மட்டும்தான் வாங்குறது, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மட்டும்தான் வாங்குறது, ஃபார்மா மட்டும்தான் வாங்குறது, எஃப்எம்சிஜி மட்டும்தான் வாங்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் நிஃப்டி 50 வாங்கினீங்கன்னா எல்லாமே இருக்கும் அதில். நீங்கள் நான் சொன்ன அந்த 4 கேட்டகரியில் வாங்கினீங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும். ஸோ முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இல்லை ஒரு அனுபவம் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு செக்ட்ரல் ஃபண்டு, திமேட்டிக் ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் ரிஸ்க் ஜாஸ்தி. உங்களுக்கு அந்த செக்டர் நல்லா தெரிஞ்சுது, அது நல்லாவே பண்ணும் எப்பயுமே அப்படின்னா மட்டும் நீங்கள் முதலீடு பண்ணணும். யூஸ்வலாக என்னென்னா, நம்ம முதலீடு பண்ணும்போது அது கீழே போகும், நம்ம பணத்தை எடுத்ததுக்கப்புறம் அது மேலே போகும். நான் பொங்கல் சாப்பிட்டா எனக்கு மிளகு வரும், நான் பாயசம் குடித்தா ஒரு முந்திரி குடி வராது. ஸோ உங்கள் லக்கு பேடாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கின இன்வெஸ்ட்மெண்ட்ஸு கீழே போகும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஹை ரிஸ்க் எல்லாம் எடுக்காமல், செக்ட்ரல் ஃபண்டெல்லாம் போகாமல் டைவர்சிஃபைடாக போட்டுக்கணும். டைவர்சிஃபைடுன்னா என்னென்னா, பிரித்து 4 கேட்டகரியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இழப்பு கம்மி. ஸோ இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இது வந்து இந்த யங் இன்வெஸ்டர்ஸ், கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு புரியாது. இழப்பு ரொம்ப கம்மியாக இருக்கணும் முதலீடில். நீங்கள் எவ்வளோக்கு இழப்பு கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 2 போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு ரமேஷ், இந்த பக்கம் சுரேஷ். ஏன் பிரவீன், சந்தோஷ், ரொம்ப கேமராமேன் சந்தோஷ் அவர் எடுத்துக்கலாம். ஸோ பிரவீன் இந்த பக்கம் இருக்கார், சந்தோஷ் இந்த பக்கம் இருக்கார். பிரவீன் என்ன பண்ணுறாரு, ஒரு 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 பேலன்ஸ்டு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இல்லை வந்து ஏதோ ஒரு ஃபண்டு ஒரு மாடரேட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ரொம்ப அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ மொதல் வருஷம் ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் வருது, 2வது வருஷம் ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் வருது, 3வது வருஷம் ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் வருது, 4வது வருஷம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகுது, அவருக்கு 5% தான் வருது அன்றைக்கி. அந்த வருஷத்தில் 5% தான் மார்க்கெட். ஆனால் நம்ம சந்தோஷ், நம்ம கேமராமேன் இருக்கார்ல, அவர் ரொம்ப அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுவார். எதுலேயுமே இந்த செக்ட்ரல் ஃபண்டு, திமேட்டிக் ஃபண்டு, எதில் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதில் தான் வாங்குவார். அதில் அவர் வந்து ரொம்ப புத்திசாலி வேறு. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் 25% பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வாங்கினார். ஸோ உங்களோட ஒரு அதிகமாக நல்லா பண்ணியிருக்காரு. 10% அதிகம். 10% அதிகம். 2வது வருஷமும் 25% ரிட்டர்ன்ஸ். ஓகே. ஸோ 2வது வருஷமும் உங்களை பீட் பண்ணிட்டாரு. 3வது வருஷமும் 25% ரிட்டர்ன்ஸ். செம. ஸோ 3 வருஷமும் உங்களை வம்சம் பண்ணிட்டார் உங்களை. 4வது வருஷம் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு, அவருக்கு -20% வந்துருச்சு ஃபார் சம் ரீசன். இப்போ பிரவீன் நல்லா பண்ணியிருப்பாரா, சந்தோஷ் நல்லா பண்ணியிருப்பாரா, ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ நல்லா பண்ணியிருக்கா, செகண்ட் போர்ட்ஃபோலியோ நல்லா பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ நல்லா பண்ணியிருக்கும். இதுலேருந்து என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இழப்பு கம்மியாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்லாயிருக்கும். ₹100 முதலீடு பண்ணுறீங்க, 20% குறையுது, ₹80 அது. திருப்பி 20% மேலே போகுதுன்னா ₹80 20% ₹96 தான். நீங்கள் 25% மேலே போனால் தான் நீங்கள் போட்ட பணமே வரும். இன்றைக்கி நிறைய பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இழப்பு கம்மி. ஸோ ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு முதலீடு முதல்ல நம்ம பண்ணக்கூடாது. ஸோ செக்ட்ரல் ஃபண்டு, திமேட்டிக் ஃபண்டு, இதில் வாங்குறேன் அதில் வாங்குறேன்ட்டு இல்லாமல் டைவர்சிஃபைடாக இழப்பு கம்மியாக இருக்கிற முதலீடு பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஓகே சார். அப்புறம் இன்வெஸ்டர்ஸ், புதுசாக வர இன்வெஸ்டர்ஸ்ட்டு இன்னொரு விஷயம், ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா, எத்தனை ஃபண்ட் என் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கணும்? இது வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்டோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்தா அவன் வந்து டிஜிட்டல் ஃபண்ட் புதுசாக வாங்கியிருக்கான், நல்லா இருக்கே அப்படின்னு. திரும்பி ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா 45% ரிட்டர்னா, இது நல்லா இருக்கேன், டக்குன்னு நான் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு தோணும். அப்புறம் பராக்பரியில் அதில் ஒன்று இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்டர்ஸ் அதிகபட்சம் இவ்வளோ இருந்தாலே போதுமானது அப்படின்னா எத்தனை ஃபண்ட்ஸ் வச்சிருக்கலாம் சார் உள்ளார? புதுசாக வரவங்க 4 கேட்டகரி, ஸ்கீம் வைஸ் என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. 4 கேட்டகரியில் பண்ணிடலாம். நிஃப்டி 50, ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், மல்டி அசட். இது 4 மஸ்ட். 4மே நான் ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சதில்லை. 4 கேட்டகரியும் கம்பல்சரியாக வச்சுருக்கணும். இன்கேஸ் அவர் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த பர்டிகுலர் செக்டர் தான் இருக்குது, இல்லை அந்த தீம் நல்லா இருக்குது, இல்லை எனக்கு அது பிடிச்சிருக்கும், மேபி இன்னும் 2 ஸ்கீம் 2 கேட்டகரி ஏதாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். ஆமாம், 4லேருந்து 6 ஸ்கீம், 4 கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் குட் எனஃப் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி இவ்வளோ தடவை புது இன்வெஸ்டர்ஸ்க்காக பேசணும். இப்போ லாஸ்ட்டாக வந்து அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், இப்போ நான் கேட்ட கேள்வி இல்லாமல் இன்னும் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்களே புது இன்வெஸ்டர்ஸ், அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்குது சார்? அதில் ஒரு 3-4 மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், லேர்ன் பண்ணிக்கலாங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம யார் சொல்கிறது இது மிஸ்டேக்கு, இது ராங்குன்னலாம். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வேணால் நம்ம என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லலாம். ஓகே, முதல்ல வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு பண்ணக்கூடாது. இந்த ஸ்கீம் நல்லா இருக்கு, அது 30% கொடுத்துருக்கு 1 வருஷத்தில் 2 வருஷத்தில், அதை பார்த்துட்டு நான் இந்த ஸ்கீம் எப்பயுமே அந்த 30% கொடுக்கும்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி அது பண்ணக்கூடாது. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நோ கேரண்டி டு ஃபியூச்சர். அதை முதல்ல உள்வாங்கிக்கணும். ஓகே. 2வது, வெல்த் cannot be built with ரிட்டர்ன்ஸ். ஒரு ஸ்மால் கேப் வாங்குறதுனாலையோ, ஒரு மிட் கேப் வாங்குறதுனாலையோ, ஒரு இண்டெக்ஸில் வாங்குறதுனாலையோ ஒன்றுமே இல்லை. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்குறதுனால நீங்கள் பணக்காரன் ஆக மாட்டீங்க. முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு இன்வெஸ்டிங் வெஹிக்கிள். ஒரு எப்பயுமே ஒருத்தர் பணக்காரன் எப்படி ஆக முடியும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் நல்ல பணக்காரன் ஆகணும்னா என்ன பண்ணால், அவர் நல்ல வேலை பார்க்கணும், நிறைய ஏர்ன் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணணும், அதுக்கப்புறமா அந்த இன்வெஸ்டிங் இன்கம்லேருந்து ஒரு பாசிவ் இன்கம் வரும். ஸோ ஆக்டிவாக ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினீங்கன்னா பாசிவ் இன்கம் வரும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டாலே அடுத்த மாதத்துலேருந்து பணத்தை எடுத்துக்கலாம், பாசிவ் இல்லைன்னு. அது தவறு. 25 வயசு 30 வயசில் யாருமே பணக்காரன் ஆக முடியாது. யாரையாவது ஒருத்தர் நீங்கள் 30 வயசில் ஒருத்தர் வந்து எனக்கு கோடீஸ்வரன் ஆகிட்டாரு, 2 கோடி வச்சிருக்காரு, 5 கோடி வச்சிருக்காருன்னு சொன்னால் ஒன்றும் அப்பா கொடுத்துருப்பாரு, இல்லை அவர் நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பான், இல்லை வேற ஏதாவது அவருக்கு ஜாக் பாட் எங்கேயோ அடிச்சிருக்கும். யாருமே பணக்காரன் ஆக முடியாது. எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருந்தாலும் சரி, 20 வருஷம் வேலை பார்க்காம 20 வருஷம் சேமிக்காம இன்னைக்கு காலகட்டத்தில் ஒருத்தர் பெரிய பணக்காரன் ஆகவே முடியாது. ஸோ இட் இஸ் அ ஃபேலசி டு பிலீவ் ஒன் ஸ்கீம், ஒன் கேட்டகரி, ஜஸ்ட் பை பையிங் எ மியூச்சுவல் ஃபண்ட் யூ வில் பிகம் வெல்தி ஆர் ரிச். நோ. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு லேர்னிங்ஸ். ஓகே ஓகே சார். சார் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ டைம் கொடுத்து நமக்காக பேசுனது. அண்ட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண வரீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம ஃபினான்ஷியலி விஜய் சார், விஜயகுமார் சார்ட்ட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சார் வந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுவார். அண்ட் தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரவீன்.